have the perfect response in your head, but your fingers just can't keep up. We've all been typing, deleting, retyping. Now I use Whisperflow. I just think out loud and it creates perfect formatted text on any app or website. Whisperflow understood what I was trying to say and gave me the exact output I wanted. Check out the difference between this same sentence being dictated into Siri versus Whisperflow. Let's meet at 12 p.m. at Joe's Pizza. Wait, no, actually I can't do 12, so let's do 12:30. And instead of Joe's, let's go to Kelly's Diner. Whisperflow understood what I was trying to say. ஹலோ, ஒரு வழியாக வந்துவிட்டேன். ஐயோ, இங்கே வர வாய்ஸ் கேட்குதா? ஓகே, கேட்கிறதா என் குரல்? குட் ஈவினிங் ஆண்ட்ரியா, மியாவ், மித்துன். அதான் இனிமேல் கேட்காதுப்பா. இனிமேல் இப்போ ஏதாவது கேட்குதா? அது ஆடு, நான் ஒன்றும் பண்ணல, ஆடு. ஓகே, லைவ் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன். ஹாய் நாகா. ஓகே, அன்னைக்கு கொஞ்சம் லேட்டு. காலேஜில் நான் 7 o'clock வச்சுருந்த லைவ் 7:30க்கு மாறின காரணம் காலேஜில் ஒரு ஈவெண்ட்டு, அதனால் என்னை உட்கார வச்சிட்டாங்க. டிஷர்ட் சூப்பரா? டிஷர்ட் ஃபுல்லாகவே தெரில. ஓகே நாகா, குட் ஈவினிங். கேட்குதுல நான் பேசுகிறது? நீங்கள் கமெண்ட் வருது சொல்லுங்கள் சாண்டி. நீங்கள் அப்போதே உங்கள் கமெண்ட் பார்த்தேன். ஹாய் லாரா. கொஞ்சம் லைட்டிங் தப்பாக இருக்குப்பா. சரி விடுங்க. சொல்லுங்கள், என்ன டவுட்? ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே டவுட்டா? சூப்பர். ஓகே கேளுங்க. ஓகே ஆண்ட்ரியா, ஈஸியாக தான்ப்பா வரும்ப்பா, பயப்படாதீங்கப்பா. ப்ராக்டிகல்ஸ்லாம் அவ்வளோ ஒர்த்தே இல்லைப்பா. பயந்து நம்ம இதான் ஆகும், பட் ஒன்றுமே இருக்காது. ரொம்ப கீழே இறங்கிடுச்சு. ஓகே, கரெக்டாக இருக்கு. இப்போ பேனா எங்கே போட்டேன்? லைட்டிங் ரொம்ப இருக்கா? ஆமாம், பார்த்து தான் நானும் சொல்கிறேன், லைட்டிங் கொஞ்சம் தப்பாக இருக்குது. சரி விடுங்க. ஆல் இஸ் வெல். ஓகே, 45க்கு ஆரம்பிக்கலாமா? நானே இன்னைக்கு ரொம்ப அடி வாங்கின மூடில் தான் இருக்கேன். அப்படியா இருக்குது? உள்ள எல்லாம் ஃபியூஸ் போச்சு. என்ன பண்ணுறேன் இன்னைக்கு? நான் ரொம்ப அடி வாங்கிட்டேன். சாண்டி சொல்லுப்பா, என்னப்பா திடீர்னு நாகா கேட்குறீங்க? சொல்லுங்கள், என்ன டவுட்டு? குட் ஈவினிங் அனு. ஃபோட்டோ எம்இஸ்யூ செல் எக்ஸ்பிளைன். சாரி, அதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டேன். ஸ்விங். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? கேட்கிறதா? மைக் டெஸ்டிங். ப்ளீஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். சந்தன் பூஜா ப்ளீஸ் பா, 5 minutes பா. 5 minutes ப்ளீஸ். ஓகே. ஸ்க்ரீன் பிளர்ராக இருக்குதா? நல்லா தானே இருக்குது. ஐயோ, இன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு நடந்தது எல்லாமே நன்மைக்கு நினச்சிட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. நின்று ஐயோ, நிற்க மாட்டேன்றானே இன்னும். சரி விடுங்க.
கிளியராக இருக்குது. ஓகே, பேக்ரவுண்டில் என்ன சவுண்டு? பேக்ரவுண்டில் என்னப்பா சவுண்டு? வீட்ஸ்டோன் இருக்குது. மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் இருக்குது. ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் பேரலல் இருக்குது. ஒரு அந்த பேட்ரி ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அந்த கொஸ்டின் இருக்குது. ஒரு மீட்டர் பிரிட்ஜ் இருக்குது. இன்றைக்கி எல்லா ஃபைவ் முடிச்சிடும். மீட்டர் பிரிட்ஜோடு முடிச்சிடும். ஓகேவா ப்ரோ? டவுட் கேள்றாப்பா. ஏய் லாரா, இத்தனை ரீப்ளைன் போட்டா என்சிஆர்டி புக்கா? அது சிபிஎஸ்சி புக்குப்பா. எப்படி வாங்குறது? சத்தியமாக எனக்கு தெரியாது. நியூவாக ஒரு மேம் வந்தாங்க. யாருப்பா? எனக்கு தெரியலையேப்பா. யாருக்கு? சாரி, எனக்கு தெரியாது. நான் இப்போ தான்டா காலேஜ் முடிச்சு வந்திருக்கேன்டா. ஆஃபீஸில் என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாதுடா. யார் வந்தாங்க? பேர் சொன்னாங்களா? ஜேஇ எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் ஜான். இப்போ தான் புக் வாங்குறீங்க, வாழ்த்துக்கள். சபாஸ் லாரா, சபாஸ். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி விடுங்க, உங்களை நான் இது பண்ண வேண்டாம். உங்களை நான் ஒன்றும் சொல்ல வேணாம். சரி, இப்போது நான் ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு எக்ஸாம் எழுத போனேன், சரியா? அங்கே இது நடந்தது. எனக்கு போன வாரம் தான் நடந்துச்சு. போன வாரம் லைவ் வராது காரணம் அதுதான். ஒரு எக்ஸாம் எழுத போனேன், சரியா? காமெடி பண்ணலப்பா, நான் சொல்கிறேன்ப்பா. நான் எழுதின எக்ஸாமு என்னோட காலேஜுக்கு பக்கத்து காலேஜ் அவர் எழுத வந்திருந்தார். அவர் ஒரு கம்மியான காலேஜில் மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறார். நான் எந்த காலேஜ்னு சொல்ல விரும்பல, சரியா? அவர் ஜேஇயில் 96 எடுத்திருந்தாராம், சரியா? நான் ஜேஇ எழுதவே இல்லை. நான் எவ்வளோ இதே நான் பிஎஸ்சி டெக்கில் மெக்கானிக்கல் படிக்கிறேன். இது மெக்கட்ரானிக்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், பட் பிஎஸ்சி லெவலுக்கு வராது, சரியா? அந்த காலேஜை சொல்ல விரும்பல. டாப்பர் லீவா? ஆமாம், வந்துருச்சு ஒழுங்காக வந்துருச்சு. எனக்கு தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாது. ஓகே, சொல்கிறத சொல்லிட்டேன். ஆண்ட்ரியா சொல்லுங்க. பார்த்துட்டேன். சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? கிரீனும் என் ஃப்ரெண்டு தான். கிரீன்னா யாருப்பா? ஓ, அவர் தான் கிரீன். ஓ, அவங்க உங்கள் கிளாஸ்மேட்டா? சூப்பர். அவங்க பேர் என்னது? கிரீன்னு வச்சுருக்காங்க. ஓ, நான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னதா? எனக்கே தெரியாதுப்பா அவங்க வந்தது. என்கிட்ட கேட்டால் ஃபோக்கஸ் ஆன் போர்ட்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கட் ஆஃப் இருந்தாலே காலேஜ் கிடச்சிரும்ப்பா, சரியா? கரீன் பாயா கேளாப்பா? எனக்கு இருக்கிற ஒரே டவுட் அதுதான். கிரீன் போட்டிருக்கேப்பா. கேளா? ஓகே. கேரின். என்னப்பா ஸ்பெல்லிங் தப்பா போடுறீங்க? அதே தான் பண்ணலாரா? அதுதான் பண்ணுவேன். அதுதான் பண்ணி ஆகணும். இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ. கிரண், அவங்க அந்த வீடியோ. சாண்டி, நீ என்னடா சொல்கிற? சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். அவங்க ரெடியாக இருக்காங்க. யார்? சந்தா பூஜான்றவங்க ரெடியாக இருக்காங்க. கரெக்டாக டைம் பார்த்துட்டு இருக்காங்க. 9:45 ஆனவுடனே கரெக்டாக சொல்லிட்டாங்க பாருங்கள். சரி, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டிஸ்கிரைப் த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டேட் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. சரியா? இந்த டயக்ராமு கஷ்டமாக தெரியாது, தெரிகிறவங்களுக்கு சொல்கிறேன். சும்மா ஒரு சிலிண்டர் வரையணும், சரியா? இந்த கொஸ்டின் நான் ஒன்றுமே தெரியாமல் 5 மார்க் வாங்கியிருக்கேன் டயக்ராமில், ஓகேவா? உள்ளே தெரியும், டயக்ராமில் பார்க்காம போய், ஆனால் 5 மார்க் வாங்கிட்டேன். எப்படி போடாங்க எனக்கும் தெரில.
சும்மா ஒரு ஏரியா எலமெண்ட்டை குறிச்சிடலாம். குறிச்சிட்டு அது ஒரு ஏரியான்னு சொல்லி குறிச்சு அது ஒரு ஏரியா டிஎக்ஸ் போட்டுடலாம். அங்கே பிடி டிடி சிம்பிளான டயக்ராம். இதெல்லாம் வந்துச்சுன்னா விட்டுறாதீங்க. எலக்ட்ரான் போகுது, அதோட வெலாசிட்டி விடி டிடி, எலக்ட்ரான் ஈன்னு மட்டும் போட்டால் சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த கொஸ்டினில் டயக்ராம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, டயக்ராம் பார்த்தாச்சுல. ஐசைட் ப்ராப்ளம் போல். யாருக்குப்பா? எனக்கு தானா? சாரி, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னால் எனக்கு என்னன்னே தெரியாது. இல்லை, நான் எதுவுமே பார்க்குறதில்லப்பா இப்போ. ஓகேவா? ஹலோ ஹலோ ஹலோ, கேட்குதா? இந்த டயக்ராம் ஓகேவா? இல்லை இல்லை ஆண்ட்ரியா, நான் பார்க்க மாட்டேன். அப்படியெல்லாம் இல்லைப்பா. அவங்க மோஸ்ட் ஸ்ட்ரிக்ட் டீச்சர் இந்த ஸ்கூல் அவங்க தான், பிசிக்ஸ் டீச்சர் தான். சரியா? அவங்க கிட்டலாம் தப்பிக்க முடியாது. நெர்டா அப்படின்னா என்னடா? குட் ஈவினிங். வந்துட்டாங்க, டாப்பர் வந்துட்டாரு. டாப்பர் டாப்பர். ஓகே, சரி 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 சரி, கமான் கமான், லெட்ஸ் கோ ரைட். நான் புரிஞ்சு தான் பாடம் நடத்தணும். கன்சிடர் ஏ கண்டக்டர் வித் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ. ஓகே, இது கண்டக்டரில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை எடுக்க சொல்கிறாங்க. லெட் an electric field E be applied to it from right to left. ரைட் டு லெஃப்ட்னா இந்த பக்கம் தானே. let an electric field applied from right to left. சரியா? கொடுத்தாச்சு. let n be the number of electrons per unit volume with same drift velocity vd. எலக்ட்ரான்ஸ் கோடி லட்சம் கோடி கணக்கில் இருக்கும் அந்த ஏரியாவில். நம்ம சிம்பிளாக ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? அதில் என்ன சொல்கிறாங்க, அதில் அந்த எலக்ட்ரானோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பிடின்னு கொடுத்துட்டாங்க. இ பி த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரானோட சார்ஜ் இ. இஃப் டிஎக்ஸ் பி த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எலக்ட்ரான் இன் டைம் டிடி, தென் இப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதுனாலே இவர் இந்த இவ்வளோ இடம் தாண்டி வந்துள்ளாரா, அதை தான் சொல்லி உள்ளார்கள். ஓகே, இப்போ உள்ள போயிடலாம்ல. வெலாசிட்டி டாப்பர் என்னப்பா சொல்றீங்க திடீர்னு? C2 ஹாப்பி யூவா? சரி 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 சரி, இது போலாம்ல. ஓகே 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 ஓகே, மஜா தான். ஓகே, புரிஞ்சுதுல? இது வரைக்கும் புரிஞ்சுதுல? புரிஞ்சுதா? கமான், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பற்றி போகலாமா? அதுக்கப்புறம் தியரி ஓவர் தானே. ஓகே, ஏன்னு சொல்லுங்களாரா? கமான் யா. நெக்ஸ்ட்டு டாப்பர் ஆண்ட்ரியா, கிரண், என்னப்பா ஐயோ தப்பா சொல்கிறேன்னா கிரினா, அந்த இருக்காரெலாம் பாருப்பாங்கப்பா, அந்த கிறிஸ்டினா ராஜ பாண்டியன் போட்டுக்கலாம், அவங்க தான் டாப்பர். சரி சரி, ஓகே, சண்டைலாம் போடாதீங்கப்பா, வாங்கப்பா. ஓகே, இது புரிஞ்சுதுலே தலைவர்களே. டிகே. ஓகே, டிகே ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடின்ற ரிலேஷன் நமக்கு தெரியும். நம்ம இதிலிருந்து டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு விடி டிடியை அந்த பக்கம் போய் மல்டிபிள் பண்ணிடுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா the number of electrons available inside the volume elementனா ADX into N is equal to நம்ம DX முன்னாடி இதிலேயே கண்டுபிடிச்சோம். என்னது VD DTன்னு கண்டுபிடிச்சோமா? DX அதை தூக்கி கொண்டு வந்து அங்கே போட்டு விடுவோம். ஸோ ADX into N is equal to AVD DT into N. ஓகேவா? Nன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஏன்றது ஏரியா, டிஎக்ஸ்ன்றது என்னதுப்பா வால்யூம் எலமெண்ட்டா? இல்லை லென்த். ஓகே the total charge in the volume element, total charge is equal to dq is equal to என்னன்னா சார்ஜை மட்டும் மல்டிபிள் பண்ணுவோம். சார்ஜ் என்னது சொன்னேன் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க, E be the charge of the electron சொல்லியிருக்கேன்னா சார்ஜை மட்டும் மல்டிபிள் பண்ணிடணும். ஸோ dq is equal to AVD DT NE மல்டிபிள் பண்ணியாச்சா? Oh my god, ஏன்? ஒய்
ஓகே, இப்போது இது வரைக்கும் ஓகே. கரண்ட் இஸ் given by இது டிக்யூ. டிக்யூவிலிருந்து நம்ம எப்படி கரண்ட் எடுப்போம்? நான் போன தடவை நடத்தும் போதே சொன்னேன், I is equal to dq by dtன்னு சொன்னேன். இந்த dd போடாதனால நான் I is equal to q by tன்னு போட்டு வந்ததுனால எனக்கு 4.5 மார்க் போட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ dq by dtன்னு தான் போகணும். டிஃபரன்சியேஷன் அந்த சிம்பிள் dq by dt போட்டே ஆகணும். ஸோ I is equal to dq by number of charges in unit time. நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இன் யூனிட் டைம் சொல்லி எழுதிடணும். ஓகேவா? அப்படி எழுதிய பின் I is equal to AVD dt NE by dt. ஓகேவா? dt dt cancel. I is equal to NEAVD ன்னு வந்துடும். ஓகேவா? அதே தான் சாண்டி, சூப்பர். ஓகே, அதே தான். ஓகேவா? கிளியர். இது வரைக்கும் புரிஞ்சது தானே தலைவர்களே, தலைவிகளே? யா, ஐ நீட் யா. ஆண்ட்ரியா, டாப்பர், கிரண், அனு, லாரா, எங்க இருக்கீங்களா? இல்லையா? டாப்பர் இல்லையா? போயிட்டியாப்பா? போங்கப்பா. சரி, எனக்கு ஒருத்தம்ப்பா. இதுதான்ப்பா ஃபைனல் ரிலேஷன். இது வரைக்கும் முடிச்சிட்டாலே பாதி வேலை முடிஞ்சுதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஐயோ, சர்க்கிள் இருக்குதா? உங்களுக்காக நீ கஷ்டப்பட்டு நிறையா டயக்ராம் போட்டு வந்திருக்கேன். வீட்ஸ்டோன் பிரிட்ஜெலாம் அப்படியே இந்த ஷேப் வச்சே போட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன். ஓகே, இப்போது ஐ கண்டுபிடிச்சாச்சு. சரியா? ஏன்ப்பா கேங் ஆகுது? கேங் ஆகாத. சரி, இப்போது நம்ம அதில் இருந்த இடத்து எழுத மாட்டேங்குது. கரண்ட் ரொம்ப கேங் ஆகுதுப்பா. உங்களுக்கு இப்போ தான் வந்துருக்குது. சரி, கரண்ட் டென்சிட்டி அதிலிருந்து கண்டுபிடிப்போம். கரண்ட் டென்சிட்டி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். கரண்ட் பெர் யூனிட் ஏரியான்னு சொல்லி பார்த்துருப்போம். Current density is defined as the current per unit area of the cross section of the conductor. So J is equal to I by A ன்னு சொல்லி போடுவோம். சரியா? நம்ம I முன்னாடி இதிலே கண்டுபிடிச்சோம். நம்ம யாவர் சொன்னார்? சாண்டி சொன்னபடி அதையே போட்டுடலாம். டிவைடட் பை A கேன்சல். ஸோ கரண்ட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு NEVD போட்டுடலாம். ஓகேவா? சரி, இந்த VDயோட ஃபார்முலா NE is equal to minus E tau divided by M into electric field ன்னு வரும். அது அப்படியே போட்டு J is equal to E இருக்கு. ஸோ minus NE square tau by M into electric field ன்னு சொல்லி வரும். சரியா? ஸோ J is equal to minus, இதுதான் நம்ம என்ன பார்ப்போம்னா minus E square tau by Mங்கிறது வந்து கண்டக்டிவிட்டி. ஸோ J is equal to sigma E ன்னு சொல்லி போடலாம். this is known as the microscopic form of Ohm's law. ஓகே, சீக்கிரமாக முடிச்சோன்னா யாருக்காவது திருப்பி வேணுமா? microscopic form of Ohm's law. ஓகே, ஈஸி. எஸ் நாகா, என்னப்பா திடீர்னு? என்ன? இல்லை நாகா, மறக்கல நாகா. என்னது எனக்கு புரியல. நாகா, நீங்கள் ஏதோ கமெண்ட் பண்ணுவீங்க ப்ரோ. நான் ரோல் காம்படிஷனில் நேம் கொடுத்துருக்கேன். நான் உங்களை பற்றி ரீட் பண்ணவா போ? சொல். என்னை பற்றி என்னப்பா ரீட் பண்ண போகிறீங்க? நான் ஒன்றும் ஜஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே, டுடே லாஸ்ட் டே
அதான் திட்டு வாங்கினேன்னா. ஏன்ப்பா திட்டு வாங்கினீங்க? பிகாஸ் நான் திட்டு வாங்கினேன்னா தென் லாஸ்ட் டேனா டாப்பர் அப்படியெல்லாம் இல்லைப்பா. நாகா 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 சும்மா இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி போய் சொல்லுங்க, நம்ம லைவுக்கு யாராவது வரட்டும். நம்ம லைவுக்கு யாராவது வந்தால் நல்லது தானே. ஓகே இப்போ பாருங்கள், இப்போ கம்மியாக தானே இருக்காங்க. சாண்டி நீ என்னடா சொன்ன? அவங்க வந்தாங்கன்னு தான்டா சொன்னேன், அதான்டா கேட்டுட்டு இருந்தேன். ஐயோ உடனே அழுகாதீங்கடா, ஏன்டாப்பா இப்படி இருக்கீங்க? சரி 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 கமான் கமான் கமான். யாரோ ஒருத்தவங்க சண்டைக்கு வருவாங்க சார் படிக்கணும்னு சொல்லி. சரிடாப்பா சரிடாப்பா, உங்களை விட்டு போக மாட்டேனடா. ஓகேடா. ஐயோ ஆண்ட்ரூ சார் வாழ்க. நான் முதல்ல சாரே இல்லையே. சரி 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 கமான் கமான். நம்ம இந்த கொஸ்டின் போகலாமா? ரெசிஸ்டார்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். அன்னைக்கே சொல்லி கொடுத்த கொஸ்டின். ஹாரி பாட்டரா? சரி விடு, எப்படி வேணா வச்சுக்கோ. அப்படியெல்லாம் இல்லைப்பா. ஐஸ் எப்போ போப்பாங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. இப்போ நீங்கள் ஐஸ் வைக்கலப்பா, வாங்கப்பா. இதுவும் தெரியுமா? சரி விடுங்க, ஒரு ரிவைஸ் தானே தலை. எதையுமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி ரிவைஸ் பண்ணாமல் போகாதீங்க. நான் பண்ண மிகப்பெரிய தப்புகள் அதுதான். 12th மிகப்பெரிய தப்புகள் எனக்கு. இப்போ எத்தனை தடவை சென்டம் வந்துருக்குன்னே சொல்ல முடியாது. ஏன்னா நான் தான் படிச்சிட்டேன், இதை ஏன் படிக்கணும்னு சொல்லி விட்டுட்டு போவோம். பார்த்தாங்க ஒரு க்ரியேட்டிவுமே இருக்காது, சப்ப கொஸ்டினாக இருக்கும். நம்மால் அங்கே போய் அடுத்து என்ன வரும், முன்னாடி இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்டு எழுதியிருக்கேன், முன்னாடி இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது ஓகே, அதே தான் ஓவர் கான்ஃபிடென்ஸ். அது 12th முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் வில் ட்ராப் யூ இன் த சீ ஆஃப் ரியாலிட்டி. ஓகேவா? அது எல்லா தடவையும் எனக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேவா? சரி நம்ம போகலாம்ல. அடுத்தது ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் போகலாம்ல. எக்ஸ்பிளைன் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சீரீஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டர் நெட்வொர்க். ஓகே, எதுனாலும் பண்ணுங்கப்பா. நம்ம லைவுக்கு 4 பேர் வந்தால் நல்லது தான். ஓகே, அதுக்காக தான் சொல்கிறேன். என்ன எழுதுவீங்க? என்ன எழுதுனாலும் நமக்கு ஒரு இங்கே வந்து ஒரு மெசேஜ் போட்டு விட்ருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் உட்காந்துனாலும் வாசிச்சிட்றேன். ஓகே லெட்ஸ் கோ ரைட். அந்த எக்ஸாம் சொன்னேன்னா எந்த எக்ஸாம்ப்பா? ஜெய்யா? நான் தான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். இஃப் யூ ஸ்கோர்ட் அபோவ் 95 யூ கேன் கோ ஃபார் NEET. எங்கே வேணால் நீங்கள் போகலாம். சரி ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். ரெசிஸ்டார்ஸ் இன் சீரீஸ். இதுக்கு நான் 5 பாயிண்டில் சொன்னேன் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு டயக்ராம் தலை, டயக்ராமை போட்டுருங்க. ஸ்வைங் ஓகே, டயக்ராமை போட்டுடலாம். ஓகேவா? சரி ஏதாவது பண்ணுங்க. சரி R1 R2 R3 ஓகே. ப்ளஸ்ஸு மைனஸு கரண்ட்டு பாசிட்டிவ்ல இருந்தால் நெகட்டிவ்க்கு போகும், பாசிட்டிவ் விட்டு வெளியே தான் போகும். ஸோ கரண்ட்டு வெளியே போகுதா? பாசிட்டிவாக இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. எல்லாருமே நெகட்டிவிட்டி நோக்கி தான் போகிறாங்க. இதுதான் உண்மை, அதுதான் கதை. சரியா? எல்லாம் நெகட்டிவிட்டி நோக்கி தான் போகிறாங்க, பாசிட்டிவிட்டியை நோக்கி யாரும் வர மாட்டாங்க. அதை வச்சு இது உள்ளே ஏற்றிக்கோங்க. கரண்ட் எல்லா இடத்துலையும் சேமாக தான் இருக்கும், பட் பொட்டன்ஷியல் டிஃபர் ஆகும். அதுதான் ஓகே. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், கரண்ட் எல்லா இடத்துலையும் சேமாக இருக்கும்னு. ஆமாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே அடுத்து போகலாம்ல. சரி இப்போது டயக்ராம் ஒரு பாயிண்ட் ஒரு இதில் எழுதிடலாம். சரியா? அடுத்து என்ன எழுதணும்? இது கதை தான். when 2 or more resistors are connected to end to end, they are said to be in series. Let R1 R2 be the resistance of 3 resistors connected in series. இதில் நீங்கள் இதை மட்டும் எழுதினாலே இதுதான் ஆன்சர் கீழே இருக்கும். இவர் கூட தேவையில்லாதவர் தான். let R1 R2 R3 be connected in series. அவ்வளோதான். ஓகேவா?
let v1 v2 v3 with a potential difference across r1 r2 r2. இது கூட தேவையில்லை தான், பட் இருந்தாலும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் சொல்லியிருக்கு. ஓகே, அடுத்து வந்தீங்கன்னா in series combination current through each resistor will be same. Current same but voltage will be different. நம்ம எதை ஆட் பண்ணுவோம்? டிஃபரெண்ட்டாக உள்ளதான் ஆட் செய்ய வேண்டும். Current through the resistance will be same but potential difference is different. So V is equal to V1 plus V2 plus V3. Okay, right? அதேதான் நான் அது சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். கெப்பாசிட்டர்ஸ் வரும்போது சீரீஸில் இன்வெர்ஸாக வரும், அதுவே ரெசிஸ்டர்ஸ் வரும்போது பிளைன் நேராக வரும். பார்த்தீங்களா? இப்போது V is equal to IRன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே, அதில் IRSன்னு மட்டும் போட்டுக்கிட்டா போதும். IR1 ப்ளஸ் IR2 ப்ளஸ் IR3. ஓகே, இதில் ஐயை மட்டும் காமனாக எடுத்தோம்னா IRS equal to I காமன் R1 plus R2 plus R3. Okay, I cancel. RS equal to R1 plus R2 plus R3. Okay, அப்படியா? Thank you. Okay, புரிஞ்சுதா? Come on. நெக்ஸ்ட் போயிடலாமே. ஓகே, போயிடலாம். இப்போ அடுத்த தலைவருக்கு இன்னொருத்தர், இவரில் இன்னொன்று 2 பாயிண்ட் வச்சிருக்குது. when resistors connected in series the equivalent resistance is the sum of all individual resistance. இது ஒரு பாயிண்ட். the equivalent resistance in series connection will be greater than each individual resistance. என்ன சொல்றாங்கன்னா, இந்த உள்ள கனெக்ட் பண்ணியிருப்போமா, இந்த R1 R2 R3 விட நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்கிற ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லுறாங்க. இவங்க 3 பேரை விட அவர் பெரிய ஆளாம். சரியா? அப்படியே அடுத்த பக்கம் வந்தோம்னா ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். இதில் என்ன பண்ணுவோம்? லெட் R1 R2 R3 பி கனெக்டட் இன் பேரலல் சொல்லி போட்டுடலாம்ல. I1 I2 பி, I1 I2 I2 I3 பி த கரண்ட் த்ரூ தம். அவ்வளோதான். அடுத்து இதில் என்ன வரும்? இதில் எது டிஃபரெண்ட்டு? கரண்ட் டிஃபரெண்ட் பொட்டன்ஷியல் வோல்டேஜ் பொட்டன்ஷியல் இஸ் சேம். நம்ம எதை ஆட் பண்ணோம்? எது டிஃபரெண்ட்டாக இருக்கோ அவரை தான் ஆட் செய்ய வேண்டும். ஸோ I is equal to I1 plus I2 plus I3. ஓகே, இப்போ V is equal to IRனா ஐயை மட்டும் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? I is equal to V by Rன்னு சொல்லி வருமா? ஸோ V by R Pன்னு போட்டுவாங்க, ஏன்னா ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். ஸோ V1 by V1 இல்லை, சாரி, வெறும் V தான், ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எல்லா இடத்துலையும் சேம். ஸோ V by R1 plus V by R2 plus V by R3. ஓகே, இதில் தலைவர் Vயை மட்டும் காமன் ஆடுங்க. V common 1 by RP is equal to V 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. Okay, diagram is neat. நான் போடல, அதனால தான் நீட்டாக இருக்குது. V cancel. அப்புறம் 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. Simple, finished, right? அடே சாண்டி, என்கிட்ட எல்லாமே இருக்குது. சரியா? என்கிட்ட எல்லா சப்ஸ்கிரிப்ஷனோட வச்சிருக்கேன், பட் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? எல்லாமே போட்டு வச்சிருப்பேன். ஓகேவா? எல்லாமே என்னென்னது, அது பேர் சொல்லாமான்னு தெரில. ப்ரோ, நான் நீங்கள் ட்ரா பண்ணுற டயக்ராம்னு சொல்கிறேன். அப்படியா? சரி விடுங்க. இதில் நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் தான் போட்டாச்சு. இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. ஓகே, when resistors are connected in parallel, the reciprocal of equivalent resistance நம்ம அதுதான் கண்டுபிடிச்சிருப்போம். 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஓகே,
the reciprocal of equivalent resistance is equal to the sum of reciprocal of values of resistance of என்ன சொல்றாங்க நம்ம ஃபைனலா டோட்டல் இது parallel கனெக்ட் பண்ணிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த உள்ள ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் இன்வெர்ஸ்ல ஆட் பண்ணுமா ஓகேவா ஓகே எஃப்ஓ ஃப்ரீன்னு உள்ளதே இருக்கீங்களா கமெண்ட் இப்போ தான் பார்க்குறேன்ப்பா இதில் என்ன சொல்லுவோம் the equivalent resistance in the parallel connection will be lesser than each individual resistance என்ன சொல்கிறாங்க ஃபைனலாக வர்ற ரெசிஸ்டன்ஸ் இவர் தான் இருக்குதுலே சின்ன பையனாக இருப்பாராம் மற்ற இவங்க ரெண்டு மூணு பேரை கம்பேர் பண்ணும் போதும் இவர் தான் ரொம்ப சின்ன பையனாக இருப்பாராம் ஓகே புரிஞ்சுதுல எழுதுங்கண்ணாக்கா பிரச்சனை இல்லைப்பா எழுதுங்க வணக்கம் ஜெய்ஸ்னா என்னப்பா போடுறீங்க ப்ளீஸ் டோன்ட் திங்க் ராங் மீப்பா ப்ளீஸ் நான் என்னப்பா ராங்காக திங்க் பண்ணேன் காமெடியாக திங்க் பண்ணுவேன்ப்பா நான் எப்பயுமே ஓகே அடுத்து போயிடலாம் ஏன்னா இன்னைக்கு படிக்கிற மூடில் தான் எல்லாம் இருக்கீங்க என்னதுடா வேணும் உனக்கு சீக்ரெட் பிஹைண்ட் இட் ஒன்ஸ் மோர் வேணுமா எது வேணும் பேரலல் வேணுமா சீரீஸ் வேணுமா சீரீஸ் மட்டும் வேணுமா இல்லாட்டி பேரலும் சேர்ந்து வேணுமா ஐ நீட் ஆன்சர் அனு அடே எல்லாமே காசு கட்டி வாங்கினதாண்டா சண்டி நீ அந்த மாதிரி இல்லைடா இது சீக்ரெட் அந்த மாதிரி இல்லை எல்லாமே காசு கட்டி வாங்கினதாண்டாப்பா பேரலல் ஓகே பேரலல் வந்துரு நம்ம பொன்னான கைகள் எழுதுனதை வச்சு சொல்லிடலாம் நம்ம பொன்னான கைகள் என்ன சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு லெட் R1 R2 R3 பி கனெக்டட் இன் பேரலல் ஓகே பேரலல் தானே என்ன பாச்சு ஓ இவர் வேறு என்ன படுத்துறாரேடா வேலை செய் வெயிட் வந்துருச்சு R1 R2 R3 பி கனெக்டட் இன் பேரலல் சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ப்பா ஓகேவா இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதில் என்ன சொல்லிடுவோம் கரண்ட் வில் பி சேம் இல்லை கரண்ட் வில் பி டிஃபரெண்ட் கரண்ட் வில் பி டிஃபரெண்ட் பட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி வால்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வால்டேஜ் எல்லாம் ஒன்று தான் பட் தட் இஸ் சேம்னு சொல்லிடுவோம் ஓகேவா அதை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேம் பட் கரண்ட் இஸ் டிஃபரெண்ட் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் டிஃபரெண்ட்டாக இருக்கிறத தான் ஆட் பண்ணுவோம் I is equal to I1 plus I2 plus I3 போட்டுடலாமா ஸோ V is equal to IR voltage is equal to current into resistance formula உங்களுக்கு தெரியும் அதுல இருந்து நமக்கு என்ன வேணும் டிஃபரெண்ட்டாக இருக்கிறது I ஸோ I தான் தேவை ஐயை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு V by Rன்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம்னா அதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் இந்த ஐயோட இந்த இதில் தூக்கி போட்டால் V by RP ஏன் போகிறோன்னா அவங்கெல்லாம் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க சீரீஸில் கனெக்ட் பண்ணிருந்ததுக்கு RSன்னு போட்டேன் இதுக்கு RPன்னு போடணும் V by RP is equal to V by R1 plus V by R2 plus V by R3 ஓகே இதில் தலைவர் Vயை மட்டும் காமனாக எடுத்துட்டு V cancel ஸோ அதுலேருந்து 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3ன்னு போடலாம் ஓகேவா ஏன்னா எனக்கு அவ்வளோ வேலை இருக்குடா ராஜா காலேஜ் வந்து பாருடா தெரியும் எவ்வளோ எனக்கு இண்டஸ்ட்ரி எழுத வேண்டியிருக்குது கெமிஸ்ட்ரி எழுத வேண்டியிருக்குது ஃபிசிக்ஸ் எழுத வேண்டியிருக்குது படிக்க வேண்டிய வேறு இருக்குது இதில் நான் ஒன்றுமே படிக்க வேறு இல்லை எழுதிக்கிட்டே தான் இருக்கிறேன் இன்ஜினியரிங் அவ்வளோ கஷ்டமாக இருக்குப்பா சில டேக் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர்எஸ்னா சீரீஸ் ஆர்பினா பேரலல் அதே தான் நோ மோர் வெரிஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறேன்ப்பா சரி எடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நோ ப்ராப்ளம் அடே
என்னோட இதுடா, நான் வீட்டுக்கு போக 11 o'clock ஆயிரும்டா. சரியா, நான் வீட்டுக்கு போக 11 o'clock. அதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் முடிஞ்சவொடனே இங்கே வரேன். அதுக்கப்புறம் தான் நான் ஹோம் ஒர்க். மற்றவங்களாம் ஹாஸ்டல்லே எழுதிடுவாங்க. ஓகே, எனக்கு லேட் ஆகுன்னு சொல்கிறேன்டா. பார்த்துட்டேன்ப்பா லாரா. 11th மேக்ஸ் எப்போ? இப்போ இல்லையேப்பா, சாரி. வந்துருச்சு. இதில் கடைசியாக நம்ம என்ன எழுதுவோம்னா 1/RP = 1/R1 + 1/R2 + 1/R3 சொல்லி போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இவர் எழுதணும். When resistors are connected in parallel, the reciprocal of equivalent resistance is equal to the sum of reciprocal of values of resistance of individual resistor. என்ன சொல்கிறாங்க, மொத்தமான ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கலும், சரியா, மொத்தமான ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கலும் உள்ள ரெசிஸ்டன்ஸோட சம் ஆஃப் தேர் ரெசிப்ரோக்கலும் ஈக்குவல் என்று சொல்கிறார்கள். ஓகேவா, இதுல லாஸ்ட் பாயிண்ட், the equivalent resistance in parallel connection will be lesser than the each individual resistance. என்ன சொல்றாங்க, இந்த பெருசா இருக்கார்ல RP இருக்கார்ல, இவர் வந்து R1 ஓட சின்ன பையன், R2 ஓட சின்ன பையன், R3 ஓடவே சின்ன பையன், எல்லாரையும் விட he is the small boy ன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகேவா, ஓகே, ஸ்மைல். ஓகே, அடுத்து போலாமா? ஓகே, கமான். அப்பயே ரொம்ப பேர் சொன்னாங்க அடுத்தது போலான்னு. நான் தான் கொஞ்சம் explain the determination of internal resistance of cell using voltmeter. internal resistance of a cell. நான் அந்த கொஸ்டினில் படித்த இந்த லெசனில் படித்த ஃபஸ்ட்டு 5 மார்க் இது தான். 2வது 5 மார்க் மைக்ரோஸ்கோபிக் மாடல், 3வது பொட்டன்சியோமீட்டர். இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு படித்ததுனால ஞாபகம் இருக்குது. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிருவோம்ப்பா. ஃபஸ்ட்டு வோல்ட்மீட்டரை மட்டும் வச்சு ஒரு டயக்ராம், அடுத்து வால்ட்மீட்டர் கூட ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஒரு டயக்ராம். ஓகேவா, ரெண்டையும் போட்டலாம்ல. ஃபஸ்ட்டு டயக்ராம் தான் தலைவர்களே. டயக்ராமுக்கு 1 மார்க் இருக்கும் தலைவர்களே. போட்டுருவீங்கல்ல? கமான், நான் வரையணுமா? என்னோட பொன்னான கைகளால் வரைந்து உங்களை கவலைப்படுத்த வேண்டுமா? ஒன் கிளிக்கா? அச்சோ, ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? சரி விடுங்க, பார்க்கலாம்ப்பா. பட் ஜெய் நீட்ஸ் மோர் டைம்ப்பா லாரா, மோர் அண்ட் மோர் டைம். ஜெயிக்க முடியாத சண்டையை தவிர்ப்பது நல்லது. லேட்டாக வருதா? யாருக்கெல்லாம் அப்படி வருது? 12th காமர்ஸ். ஏதோ ஆகுது, என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. டென்ஷன் ஆகுது. ஓகே, பாருங்க, திடீர்னு ஆஃப் ஆகி வருதுல்ல. ஓகே, லெட்ஸ் கோ நெக்ஸ்ட். ரைட், போலாமா? ஹலோ, கேட்கிறதா? சரி 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 சரி, ஓகே, லெட்ஸ் கோ. இந்த கொஸ்டின் பார்த்துடலாம். இது நம்ம இதுலேயே ஒரு 2 மார்க் இருக்கும். இந்த 3 பாயிண்ட் 2 மார்க் பற்றி தான் இருக்கும். 2 மார்க்லேருந்து தான் வரும். ஃபஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட் தான், இன்னொரு பாயிண்ட்டை காணும். ஃபஸ்ட்டு இந்த பேட்ரி வில் அந்த ஏஜிங் ஆகத்தான் அதோடக்கு இதாகுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வரும். A real battery is made of electrodes and electrolytes. ஓகேவா, எலக்ட்ரோட்ஸ்னா கேத்தோடு, ஆனோடு, எலக்ட்ரோலைட்ஸ்னா சொல்யூஷன்ஸ், உங்களுக்கே தெரிந்தது தான். There is a resistance to the flow of charges within the battery and the resistance is called internal resistance. இங்கே உள்ள நில்லுடாப்பா, அந்த ரெசிஸ்டன்ஸ் தான். ஐயோ, உங்களுக்கு டேப் இப்போ வந்துருச்சா? உங்களுக்கு இன்னும் வரலையில? என்னதுக்கு இப்படி லேட்டாக வருதுன்னு எனக்கும் தெரில. சரி, இப்போ தானே உங்களுக்கு வந்திருக்கு. டேப் லேட் ஆகுறதில்ல. அடே, டேப் இல்லடா, அன்னைக்கு ரூம் மாறி இருக்குடா. டேப் மாறுறது பிரச்சனை இல்லைடா, அன்னைக்கு மாறலையில. சரி, மாறினதுக்கப்புறம் வரேன். மாறு 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 மாறு. ஒரு வேளை திருப்பி கனெக்ட் பண்ணுமோ? பண்ணி பார்ப்போமா? சூப்பரா, புக் கீழே வந்துருச்சு.
கனெக்ட் ஆகிடு ஜி பூம்பா வந்துருச்சு. தலை இப்போ நல்லா இருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக இருக்குல்ல? எஸ், நவ் இட் இஸ் ரைட். கரெக்டாக தானே இருக்குது. எனக்கு பார்க்கும்போது கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. லாரா ஏன் தம்ப்நெயில் முதல்ல உங்கள் ஃபேஸில் சொல்லணும் மாற்றலையா? அது உண்மையை சொன்னால் அது என்னோட, நான் சும்மா ஒரு நாள் ஸ்டூடியோ செட் பண்ணியிருக்கும் போது என்னை ஃபோட்டோ எடுத்தாங்கப்பா. அது எப்போ? அது மே டைம், ஓகேவா? மே டைமில் எடுத்தாங்க. திடீர்னு பார்த்தா அதை தம்ப்நெயில்ல வச்சாங்க. எனக்கே தெரியாது. கிளாரிங்கா நல்லா இருக்கா இல்லையா? இப்போ மாறுதில்ல கரெக்டா? ஜரீனா என்ன கேள்வி இதுங்க? இப்போ கிளியரா இல்லையா? எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதாடா? அடி ஐயோ, ஸ்க்ரீன் நாட் கிளியர். எஸ் யூ ஆர் கரெக்ட், ஸ்க்ரீன் இஸ் நாட் கிளியர். கொஞ்சம் பிளர் ஆகுதுல. என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். பட் இங்கே தான் நமக்கு பிரச்சனைகள். படுத்துறீங்களா என்ன? ஐயோ டே என்னடா பண்ற? சரியான நேரத்தில் எல்லாம் கேங் ஆகுதுப்பா. சரி நம்ம பார்ப்போமா? ஒரு வழியாக செட் ஆயிடுச்சுப்பா. ரெசல்யூஷன் லோவாக இருக்குது. அதே தான் தலை, அதே தான் எனக்கு, அதே மாதிரி தான் இருக்குது. ஏன் இப்படி நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லையே. நான் கரெக்டாக இருக்கேன்ல? எனக்கும் ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குதா? ஸ்டாப்புக்கு மட்டும்தானா? ஆல்ரெடி 2 கொஸ்டின் தான் நடத்திருக்கேன். இந்த வரைக்கும் 2 தானே நடத்திருக்கேன். யூ ஆல்வேஸ் குட் பட் இல்லை. சரி நம்ம போகலாமா? அப்படியே இருக்கட்டும். பார்த்துக்கிறீங்களா? உங்களுக்கு லைட்டாக தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன். இதை வச்சே கண்டினியூ பண்ணிடலாமா தலைவர்களே? ஓகே, லெட்ஸ் கோ. வேறு வழி இல்லை, ஓகேவா? கரெக்ட் இல்லைனாலும் போய் தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப லேட் ஆச்சு. மணியை பாருங்கள், 8:30. தி இஎம்எஃப் ஆஃப் த செல் வருதா? அதான் நான் இங்கே மார்க் பண்ணேன். எவ்வளோ நேரம் கழிச்சு மார்க் ஆகுது பாருங்க. என்ன பட்டுத்துறா நீ? ஜீம் டபாக்கு டும் வந்துருச்சு. ஓகே, மார்க் ஆனால் மார்க் ஆகுதா? சூப்பராக ஆகுது. இப்போ தான் பிரச்சனையே இல்லை. 10 1 நிமிஷத்துக்கு அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் மாறிடுது. ஜரீனா லாஸ்ட்டில் பேசுவோம், ஓகேவா? தி இஎம்எஃப் ஆஃப் த செல் இஸ் மெஷர்டு பை கனெக்டிங் ஹை ரெசிஸ்டன்ஸ் வால்ட்மீட்டர் அக்ராஸ் இட் வித்தவுட் கனெக்டிங் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, த சர்க்யூட் மே பி கன்சிடர் அஸ் ஓப்பன். த வால்ட்மீட்டர் ரீடிங் சோர்ஸ் கிவ்ஸ் த இஎம்எஃப் ஆஃப் த செல். என்ன சொல்கிறாங்கன்னா, கனெக்ட் பண்ணாமல் இருக்கும்போது இஎம்எஃப் கொடுக்கும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன கொடுக்கும்? கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஎம்எஃப் கொடுக்கும். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும். சரியா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா லைட்டாக கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். இஎம்எஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்று தான், லைட்டாக டிஃபரன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸ்க்ரீனை திட்டுங்க, திட்டினா சரியாயிருமா? The external resistance is included in the circuit and current I is established in the circuit. நான் இப்போ
இதை சிம்பிளாக சொல்லித்தரேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் போட்டுருவீங்க, ரியல் பேட்டரி இஸ் மேட் அப் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லி போடலாம். தேர் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் வித்தின் த பேட்டரி அண்ட் தட் இஸ் கால்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இந்த 2 பாயிண்ட் கிளியராக இருக்கணும் ஓகேவா. அடுத்து 3வது பாயிண்ட்டாக இவர் தான் கொஞ்சம் வெளியே படிக்கிற மாதிரி இருப்பார் சரியா. மற்றபடி எல்லாமே க்ளோஸ் பண்ணால் என்ன இருக்கும், ஓப்பன் பண்ணால் என்ன இருக்குன்னு சொல்லி அதுலேயே 4 பாயிண்ட் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் தான் ஓகே. இப்போது நம்ம முதல் 2 பாயிண்ட் படித்தாச்சு. அடுத்து என்னது, இஎம்எஃப் ஆஃப் த செல். Okay. The EMF of the cell is measured by connecting high resistance voltmeter across it without connecting the external resistance சொல்லி சொல்கிறாங்க. என்னது, இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று, கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்று தான் அப்படி சொல்கிறாங்க. EMF of the cell is measured by connecting the high resistance voltmeter across it without connecting any external resistance. கனெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன கண்டுபிடிப்போம், EMFன்னு சொல்கிறாங்க. The circuit may be considered as open எப்போ, the voltmeter reading so use the EMF. அது closed ஆயில அது ஓப்பனாக இருக்குன்னு சொல்கிறோம். எப்போ அது என்னது கொடுக்கும்போது, EMF கொடுக்கும்போதுன்னு சொல்லி முடிச்சாச்சு. தென் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை உள்ளே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இருக்கிறத கம்பாரு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கம்பார், அவ்வளோதான். நான் சேஞ்ச் பண்ணலப்பா. இஸ் இன்க்ளூடட் இன் த சர்க்யூட் அண்ட் த கரண்ட் ஐ இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த சர்க்யூட் ஓகேவா. இது 3 மார்க்கா 5 மார்க்கா ரெண்டுலேயுமே வர வாய்ப்பு இருக்குப்பா. 5 மார்க் வந்தால் நல்லதா, ஈஸி தானே. This circuit is then considered as closed. The voltmeter reader use the potential difference V across R. ஓகேவா. இந்த ஃபார்முலா ரொம்ப கஷ்டமான ஃபார்முலா, உங்களுக்குலாம் தெரியாத ஃபார்முலா. V is equal to IR. ஸோ I is equal to V by R சொல்லி போட்டுருவீங்க ஓகேவா. அடுத்து போகலாம்ல. தேவஸ்ரீ ஹாய். Okay, due to the internal resistance of the cell, the voltmeter reads the value V which is less than that of EMF. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் சேர்க்குறோமா, அதனால வர்ற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கம்மியாக இருக்குமா, முன்னாடி இருந்தால் எனக்கு ஓப்பனாக இருக்கும்போது EMF காட்டுச்சு இல்லையா, அது வந்து அதிகமாக இருக்குமா. ஏன்னா அங்கே எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், சவுண்ட் இது கரண்ட்டாக குறைச்சி காமிக்கும் சரியா. இப்போது அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை போட்ட பிறகு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் EMF-ஓட கம்மியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, அவ்வளோதான் ஓகேவா. புரிஞ்சுதா? யார் யாருக்கு புரியல, ஹலோ புரிந்ததா? அனு, லாரா, டாப்பர், சாரி, ஹாய் அஸ்வத், கிளியர், சூப்பர். It is because certain amount of voltage has dropped across internal resistance R. நான் சொன்னதுதான் ஓகே. இப்போது இதில் என்ன சொல்கிறாங்க, அந்த வால்டேஜ் வந்து இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட கம்மியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரெண்டும் ஈக்குவல் தான் ஓகேவா. இது ரெண்டுமே ஈக்குவல் தான். வால்டேஜ் இஸ் ஈக்குவல் டு EMF தான் ஓகேவா. ரெண்டுமே ஈக்குவல் தான். நம்ம இப்போ புதுசாக வர்ற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வால்டேஜ் ரெண்டும் ஒன்று தான். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வால்டேஜ் அந்த எதோட கம்மியாக இருக்கும், அந்த IR சிம்பிள் அந்த செல்லோட IR-ஓட கம்மியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் சிம்பிள் திங். அதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம், இவர் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு வால்டேஜ் அந்த பக்கம் கொண்டு போவோம், EMF மைனஸ் வின்னு சொல்லி வரும். ஸோ R இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் இஸ் EMF மைனஸ் V டிவைடட் பை R ஓகே. ஐயோ ஐயின்னு வருமா, சாரி ஓகேவா. சாண்டி அப்படியெல்லாம் இல்லடா, ஏன்டா நீ இப்படி பண்ற, எனக்கே தெரியலப்பா லாரா, சாரிப்பா, நான் 8க்கு எடுத்தது இல்லைப்பா. 8 நான் கொரோனா பேட்ச்ப்பா. ஃபேஸில் டிஃப்ரெண்ட் தெரியுதா? என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? ஜஸ் இப்போ தான் வந்திருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே
இப்போது நம்ம ஆறு கண்டுபிடிச்சிட்டோம் சரியா. ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் வி பை ஐ. இதில் இருந்து இவர் எப்படி வந்தாருன்ற டவுட்டு உங்களுக்கு இருந்துச்சா? எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நான் சொன்னால் பார்க்காத. ஐயோ பார்த்தேன்ப்பா, ஐ கேம் லேட். கேப்பில் மேக்கப் போட்டியா? என்ன தான் கேட்டிங்களா? அப்படியா? ஓகே ஜஸ் பரவாயில்ல. ட்ராவல்லையும் படிக்கணும்ப்பா, என்ன மாதிரி இருக்கணும். நான்லாம் ஊசி போட்டுக்கிட்டே படித்தேன் தெரியுமா. அந்த பக்கம் ஆன்லைன் கிளாஸ் ஆப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் ஊசி போட்டுட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் பாட்டுக்கு சொல்லுங்கள், நான் பாட்டு ஊசி போட்டுருக்கேன்னு சொல்லி போட்டுருக்கேன். ஓ அப்படி சொல்லிட்டீங்களா? 9th லெசன் டீச் பண்ணுங்கள். 9th லெசன்லாம் முடிச்சாச்சுடா, செகண்ட் மிட்டம்லேயே பண்ணிட்டேன்டா. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தாண்டா பண்ணோம். ஃபில்ட்ரு போட்டியா? இல்லைப்பா, இதுதான் என்னுடைய ஒரிஜினல். ஓகே, இப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆர் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் மைனஸ் வி பை ஐன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஃபார்முலா என்னது? இங்கே தான் போட்டிருப்பேனே, வி இஸ் ஈக்குவல் டு ஐஆரா. சரி, இப்போ நம்ம ஐ வச்சுக்கிட்டு வி பை ஆர்ன்னு சொல்லி வச்சுருப்போம் சரியா. கரெக்டாக? இது கரெக்டு தானே? உங்கள் காலேஜ் நேம், என்னோட காலேஜ் நேம் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிடா. வி பை ஆரா, இந்த வி பை ஆரை இங்கே ஐ இருக்கிற இடத்துல வந்து தூக்கி போடணும். ஆர் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் மைனஸ் வி டிவைடட் பை வி. கீழே வி வரும், மேலே ஆர் போயிடும் சரியா. இந்த ரிலேஷன் எனக்கு ரொம்ப குழப்பிட்டு இருந்துச்சு. எனக்கு இங்கே சார் சொல்லி தந்ததுக்கப்புறம் தான் புரிந்தது. ஓகே, 14th சாப்டர் பார்க்கலாமா? 15th சாப்டராக பார்த்துருவோம். ஹரி சிதம்பரம் சாரிப்பா நாவ். படிப்பு அரக்கன். படிப்பறக்கன்லடா, நடிப்பறக்கன். இது கூட ட்ராமா கூட உங்ககிட்ட சொன்னேன், நான் ட்ராமா பண்ண போகிறேன்னு என் கிளாஸில் சொல்லல. சம்திங் ஐயா ஆஃபீஸில் வாங்கி கொடுத்தாங்க என் சட்டை, நானா எதுக்கே வாங்க போகிறேன். சின்ஸ் இஎம்எஃப் வி அண்ட் ஆர் ஆர் நோன், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் அண்ட் டோட்டல் கரண்ட் ஐ கேன் பி கால்குலேட்டட். இதில் நம்ம ஃபஸ்ட்டு போடுறது பவர் இஸ் ஈக்குவல் டு ஐவி. இது நம்மளுக்கு தெரிஞ்சது. பி இஸ் ஈக்குவல் டு விஏன்னு சொல்லி வரும், நான் ஐவின்னு சொல்லி போட்டிருக்கேன் சரியா. அதுதான் நான் வால்டேஜ் தான் இஎம்எஃப்னு சொல்லி சொன்னேன்னா பி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு இஎம்எஃப். ஓகே, அதனால நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச இஎம்எஃப் முன்னாடி இருக்கும் பாருங்களேன், முன்னாடியில் இங்கே தான் இருக்குது. இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு வி ப்ளஸ் ஐஆர்னு கொண்டு போகலாம்ல. சின்ன ஆர் வரும், நான் பெரிய ஆர் போட்டிருக்கேன். சின்ன ஆர் போட்டாச்சா? சரி சொல்கிறேன். வி ப்ளஸ் ஐஆர். ஓகே, வி ப்ளஸ் ஐஆர் போட்டாச்சு. பி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு இந்த வி என்னது? பெரிய ஐஆர் ப்ளஸ் இது சின்ன ஐஆர் போட்டது பின் பி இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் இன்னொரு ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஆர். அது பெரிய ஆர் கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர். ஓகே, இதில் என்ன சொல்லிடுவோம்? இது வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே அனு, என்ன சொன்னேன்? ஆமாப்பா, ட்ராமாவில் நம்ம தான் கொஞ்சம் ரெக்கட் கேரக்டர். ஒருத்தவங்க கூட சண்டைலாம் போடணும். ஒரே ஒரு சீன் தான் வந்தேன், ஒரே சீனில் ஒருத்தனை அடித்து பழகணும், அதான் சண்டே, அதான் சீனே. ப்ரோ நாளைக்கு கெமிஸ்ட்ரியில் எந்த சாப்டர் எடுத்துகிட்டு வர்ற? நீங்கள் சொல்கிறத எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போயே சொல்லுங்கள் என்ன சாப்டர் எடுத்துகிட்டு வரலாம். இந்த கொஸ்டின் முடிஞ்சுது, அவ்வளோதான். என்ன ட்ராமா பேர் கொஞ்சம் மோசமாக இருக்கும்ப்பா. இங்கிலீஷ் ட்ராமா ஹவு ஹீ லைட் டு ஹர் ஹஸ்பண்ட் சொல்லி ஒரு ட்ராமாப்பா. 11 யார் யாருக்கு வேணும் 11? கமான், எல்லாரும் 11 சொன்னீங்கன்னா 11 எடுத்துகிட்டு வந்துடலாம். சிம்பிளாக முடிச்சு விட்டு என்னென்ன கொஸ்டின்? விக்டர் மேயர், லூகாஸ் தலைவர்கள், அதுக்கப்புறம் ஸ்காட்டன் பவுமன், டவ், வேறு யார் இருக்கிறார்? ரீமன் டைமன், கோல்ப்ஸு, வேறு யார் இருக்கிறார்? ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால், கிளைகால் எல்லாமே முடிச்சு விட்டுலாம். ஓகே, நான் 15 சாப்டர் 13 ஐயா 13 இப்போ தானே முடித்தோம். ஆமாம், உண்மையிலே அதை எனக்கு பாராட்டலாம் வந்துச்சு அந்த நடிப்புக்கு. நெக்ஸ்ட்டு எதில் இருக்குது? நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின், 9th சாப்டர் 11th ஐயா. ஓகே ஐயா, 11 தான் நாளைக்கு. கல்பனா யூ ராக்ட் இட். 11th தான் வந்தாங்க சொன்னாங்க. லாரா 15 சாப்டராப்பா? 15 சாப்டர் வேணாம் சரியா. அதில் ஒரு நான் நடத்துவேன், பட் அடுத்து வச்சுக்கலாம் 15 சாப்டர். ஓகேவா? இந்த சண்டே கூட லைவ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன்.
சண்டே இருக்கும், சாட்டர்டே தெரில, சண்டே இருக்கும். ஓகேவா லாரா? அதை மட்டும் எடுத்துகிட்டு வா. ஏன் அதை மட்டும் எடுத்துகிட்டு வா, ஏன்னா புரியலையே. ஏன் ஸ்கூலில் ஒரு ஆனுவல் டே கூட? ஐயா அது ட்ராமா வந்து எங்களுக்கு அதுக்கு மார்க் தெரியுமா? இங்கிலீஷில் சப்ஜெக்டில் அந்த ட்ராமா பண்ணால் தான் 10 மார்க்கு. சும்மா அந்த மாதிரி இல்லைப்பா. அதில் எனக்கு இங்கே ஒருத்த வேற என்ன நடிப்பறக்குன்னு சொல்லுவான். அந்த மாதிரியே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 9th சாப்டர்ப்பா. 9th சாப்டர்லாம் முடிச்சுட்டேனே. இல்லை வருது, கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நாளைக்கு நெக்ஸ்ட் 2 எடுத்துகிட்டு வரவா? இப்பயே கூட சொல்லாது, சிம்பிளான ஈக்குவேஷன் தான். ஐயா எங்கள் இதில் வந்து ஆனுவல் டே கிடையாது. காலேஜில் ஆனுவல் டேலாம் வைக்க மாட்டாங்க, ஈவெண்ட்ஸ் தான் வைப்பாங்க. அதுவும் எங்கள் காலேஜில் ஈவெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் உள்ளது ரொம்ப கம்மி. அது அந்த ட்ராமா பண்ணால் 10 மார்க். அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கவங்களும் நாங்கள் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். எத்தனை சாட்டர்டே அங்கே போய், சாட்டர்டே எங்களுக்கு எப்பயுமே லீவு, நாங்கள் போய் அவங்க நான் போயிடுவேன், டீம்மேட்ஸ் வர மாட்டாங்க, ஹாஸ்டலில் போய் படுத்துக்கிட்டு வர மாட்டாங்க, போய்கிட்டு ஒரு ரெடி வச்சுலாம் போல இருக்கும். சரி வேறு வழி இல்லை, நம்ம இதை மட்டும் எழுதிட்டு, அவனுக்கு நரேட்டர் தான், அவன் ஈஸியாக எழுதிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அன்னைக்கு அவன் கரெக்டாக ட்ராமா பண்ணுறதுக்கு அவன் லீவ் போட்டான். அது போல் இன்னொருத்தவனை நீ வாசிக்க மட்டும் செய்யடா அப்படின்னு சொல்லி நரேட்டர் வாசிக்க விட்டோம். ஆமாம் ஆமாம் நான் ரொம்ப நடிப்பேன். ஹாய் சார், ஐ எம் டூ லேட், ஐ எம் அ நியூ ஸ்டூடெண்ட். அவங்க பேர் என்னதுப்பா? ரம்யா தானே? டாப்பர் பேர் என்னது எனக்கே மறந்து போச்சு. கிறிஸ்டினா. நடிப்பறக்கன். சரி விடுங்க, பேர் நல்லா தான் இருக்கு, வச்சுக்கலாம். நடிப்பறக்கன் வச்சுக்கலாம். சரி நம்ம கிர்காஃப்ஸ் லா போகலாமா? ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிர்காஃப்ஸ் லா. அதே தான் அதான்டா நான் சொன்னேன். கிறிஸ்டன்டாவா? நான் கிறிஸ்டினான்னு சொல்லிட்டேன். கிறிஸ்டன்டா. ஓகே. டுமாரோ லீவ்னா என்ன பண்ணலாம்? அப்படியா? என்ன ட்ராமான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, சும்மா தான் பாது. சரி ஓகே அனு. யோகேஷ் நீங்கள் 2025 பாஸ்ட் அவுட், நான் 2025 பாஸ்ட் அவுட், வாழ்த்துக்கள். ஓகே பிளான் என்ன பிளான்? டுமாரோ லீவ் என்ன பண்ணலாம்? ஸ்டடி 14th சாப்டர் இன் கெமிஸ்ட்ரி, 9th சாப்டர் இன் மேக்ஸ். ஓகேவா? மார்க் என்னோடது 553பா. சரி தாம்சன் எஃபெக்டை சிம்பிளாக சொல்லு. தாம்சன் எஃபெக்ட்னா ஒன்றுமே இல்லைப்பா, ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்கிறது. ஒரு கேத்தோடு ஒரு ஆனோடு கனெக்ட் பண்ணியிருப்போம், பேட்டரியிலேருந்து சார்ஜ் இது பேட்டரி மூலிமா கனெக்ட் பண்ணி, கேத்தோட்லேருந்து இது எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும், அது ஆனோட நோக்கி போகும். அந்த ஆனோட்லேருந்து அப்படியே ஒரு ஸ்க்ரீனை நோக்கி ப்ரொஜெக்ட், எலக்ட்ரிக் மீல் மேக்னெட்டிக் ஃபீல்டை இது பெர்பெண்டிகுலராக வச்சு அதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அதுலேருந்து வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அதன் பின் என்னென்ன கண்டுபிடிப்போம்? அதுக்கப்புறம் மாஸ் பை E/m அது கண்டுபிடிப்போம்ப்பா. E/m கண்டுபிடிப்போம். அவ்வளோதான்ப்பா. ஓகே, இப்போது கிர்காஃப்ஸ் லா பார்க்கலாம்ல. நான் அன்றைக்கே சொல்லி கொடுத்தேன். இட் ஸ்டேட்ஸ் தட் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட்ஸ் அட் எனி ஜங்ஷன் இன் அ சர்க்யூட் இஸ் 0. அந்த ஒரு வந்து சேர்ற இடத்துல தான் 0வாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அட் எனி ஜங்ஷன் இன் அ சர்க்யூட், இஸ் 0. சமேஷன் I இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? சமேஷன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? கோட் நல்லா இருக்கு. நேற்று இதே கோட்டு தான் போட்டு வந்தேன்.
என்னப்பா என் பேர் முத கொண்டு சொல்லணுமா ப்ரோ ரெக்கார்டு சரி எக்ஸ்பிளனேஷன் போயிடலாம். இது சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். இது 2 மார்க்கில் இதையும் சேர்த்து எழுதியிருப்போம். இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வரதுக்காக இதை எழுதியிருப்போம். இது 3 மார்க்கில் வரும்பா. Thus all charges that enter a given junction is in a circuit it must leave the. என்ன சொல்கிறாங்கன்னா எவர் உள்ளே வந்தாலும் அவர் கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. சரியா? யார் உள்ளே வந்தாலும் அவர் கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகணும். ஓகே ஆமாம் நேற்று வரலடா முந்தா நேற்றுடா. சரி ஓகே current entering the junction is taken as positive and current leaving the junction is taken as negative. கரண்ட் உள்ளே வர்ற கரண்ட்டை பாசிட்டிவாக எடுத்துக்கணும், வெளியே போகிற கரண்ட்டை நெகட்டிவாக எடுத்துக்கணும். சிம்பிள். இங்கே உள்ளே வர்றது யார்? I1 உள்ளே வராரு, I2 உள்ளே வராரு, அவ்வளோதான். I1 I2 மட்டும்தான் உள்ளே வராங்க. ஸோ அவங்க 2 பேரை மட்டும் பாசிட்டிவாக எடுத்தால் போதும், மற்றவங்கலாம் நெகட்டிவ் கைஸ். ஸோ I3 வெளியே போ, I4 வெளியே போ, I5 வெளியே போ. இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் கரண்ட்ஸ் இன் சர்க்யூட் இஸ் என்னது 0. ஸோ I1 ப்ளஸ் இருக்கிறது இந்த பக்கம் வச்சுக்கோ, மைனஸ் இருக்கவங்களாம் அந்த பக்கம் கொண்டு போ. இஸ் ஈக்குவல் டு I3 ப்ளஸ் I4 ப்ளஸ் I5. இவங்களிருந்து உள்ளே வர்றவங்க அது அந்த 3 ஜங்ஷன் வழியாக வெளியே போயிடுவாங்க. ஓகேவா? Hurry Chidambaram, I will block you. You are messaging many more times the same question. I know you are scamming, but I'm quiet, right? Okay, Abdul Rahman உள்ள இருக்கான்டா. அவன் இருந்தாலே போண்டா, நம்ம படிக்க ஆரம்பிச்சிரோம்டா. Kirchhoff second law, voltage law. ஓகேவா? It states that in a closed circuit, the algebraic sum of products of current and resistance of each part of the circuit. என்ன சொல்றாங்கன்னா algebraic sum of current and resistance of each part of the circuit is equal to the total EMF included in the circuit. ஓகேவா? இதுதான் கதை. இதுதான்ப்பா V is equal to IR. நான் தான் சொன்னேன்ல EMFும் இவரும் ஒன்று தான்னு, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே இதை போட்டுடலாம். கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்க, ஸ்பீடாக போக வேணாமா? நம்ம அதான்ப்பா நம்மளுக்கிட்ட வம்பலுக்கு இருக்குன்னே சில குரூப்ஸ் இருக்குது. சரியா? ஸ்க்ரீன் இஸ் நாட் கிளியரா? ஓ மை காட், நல்லா தானே இருக்குது எனக்கு. நல்லா இல்லையா? ஆமாம் தலை, டைம் ஸ்பீடு பண்ணும் தலை, அவங்க ஸ்லோ சொல்கிறாங்க தலை. ஓகே லெட்ஸ் கோ. இதில் இப்போ என்ன பண்ணிடுவோம்? சம்மேஷன் IR இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எப்சிலான் என்னது EMF. ஓகே இது போட்டுருவோம். இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவேஷன் இது தியரி போயிட்டு அதன் பின் இதற்கு வருவோம். ஓகேவா? இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஃபார் அன் ஐசோலேட்டட், அதாவது க்ளோஸ் பண்ணப்பட்ட சிஸ்டமுக்கு இவர் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே இட் இன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் ஃபாலோட் V is equal to plus IR. என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டைரக்ஷன்லேயே போய் பார்த்தோம்னா அது ப்ளஸ் IR. அதுவே நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷனில் போனோம்னா அண்ணா ஸ்க்ரீன் தெரியல, நல்லா தானே பாருக்குது, கொஞ்சம் பரவாயில்லாம தானே இருக்குது. இஸ் தட் கிளியர்? அதேதான் அன்ஃபாலோட்னா மைனஸ் IR. ஓகே அப்துல் ரஹ்மான், இஃப் த EMF இஸ் பாசிட்டிவ் அண்ட் மூவிங் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். என்ன சொல்றாங்கன்னா EMF பாசிட்டிவா இருக்கும். எப்போ நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா போகும்போது அவர் பாசிட்டிவா இருப்பாரு, பாசிட்டிவ் நோக்கி வருது, அதனால பாசிட்டிவா இருக்குது. இதுவே பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஆனார்னா அவர் நெகட்டிவா இருப்பார். ஓகேவா? இது இங்க கொடுக்கல. சரி இங்க வந்துருவோம். கோயிங் ஃப்ரம் A to B எப்படி இருக்குது? கரண்ட் A to B க்கு போகுது. ஸோ பிளஸ் IR. கரண்ட் அதே மாதிரி கீழே வரும். கரண்ட் அதே மாதிரி A to B தான் போகுது. நம்ம எந்த பக்கம் பார்க்குறோம்? B to A பார்க்குறோம். B to A பார்க்குறோமா? அப்படின்னா அதனால என்ன வந்துடும்? மைனஸ் IR. ஓகே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கோயிங் ஃப்ரம் A to B போவோம். A to B போகும்போது V is equal to என்னது A to B னா நம்ம என்ன வரும்? மைனஸ் 2 ப்ளஸ் போகுது. அதுதான் முக்கியமாக பார்க்கணும். மைனஸ் 2 ப்ளஸ் போகும்போது ப்ளஸ்
வாட் அபவுட் மீ? யூ டூ பாய். கோயிங் ஃப்ரம் பி டு ஏ போகும்போது பி டு ஏனா ஒன்றுமே இல்லை, பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வரும்போது மைனஸ். ஓகேவா? அதேதான் காமான். ப்ளஸ் டு மைனஸ்னா மைனஸ். சூப்பர் ரத்னவேல். அப்துல் ரஹ்மான் நெக்ஸ்ட் போலாமாடா? இருக்கிறியா இல்லையா? போயிட்டியா? அப்துல் ரஹ்மான், லாரா, அனு, டாப்பர் இல்லை, ஜஸ். ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. ஓகே 10th இல்லைப்பா, சாரி. ஓகே லெட்ஸ் கோ ஃபார் த நான் கஷ்டப்பட்டு டயக்ராம் போட்ட கொஸ்டின், தட் இஸ் வீட்ஸ்டோன் பிரிட்ஜு. ஓகேவா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டயக்ராம் போட்டேன். இது வரைக்கும் நம்ம எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம்? 1 2 3 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம் அந்த லெசனில். ஹாய் நான் தர்ஷினி. ஓகே an important application of Kirchhoff's law is Wheatstone bridge. இவர் எதோட அப்ளிகேஷனாக இருப்பார்? Kirchhoff's law. இதுக்கப்புறம் வர்றவர் யார்? அவர் என்னப்பா? வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். அவர் எதோட அப்ளிகேஷனாக இருப்பார்? வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட அப்ளிகேஷனாக இருப்பார். ஓகேவா? சிம்பிள் சைக்கிள். Kirchhoff's law வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். வீட்ஸ்டோன் பிரிட்ஜிலிருந்து மீட்டர் பிரிட்ஜ். ஓகேவா? மீட்டர் பிரிட்ஜ் தானே அது? தப்பாக சொல்கிறோன்னா டே மீட்டர் பிரிட்ஜா? ஆமாம் மீட்டர் பிரிட்ஜ் தான். வெயிட் ஃபைனலி லெட்ஸ் கம். ஆமாம் மீட்டர் பிரிட்ஜ் தான்ப்பா. ஓகே bro, shall I think one thing that don't think me wrong, but bro that all numbers you blocking they will think you wrong bro. ஐயா அவன் என்கிட்ட வம்பளுக்குன்னு தான் ஏன் வர்றவன், உங்களுக்கு தெரியாது. அவன் என்கிட்ட வம்பளுக்குன்னு தான் வர்றேன். அப்படி இல்லை, நான் உங்க 5-6 ரூபாய்க்கு மேலே ஒரே கமெண்ட்டை திருப்பி போட்டால் தான் நான் பண்ணுவேன். சரியா? சரி நம்ம இதுக்கு போகலாம். இட் இஸ் யூஸ் டு கம்பேர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் டிட்டர்மைனிங் த டேப். சரியாக வேலை செய்யவில்லை தலைவர்களே. கரெக்டா? டேப் சரியாக வேலை செய்யல. எனக்குனே வருது. சரி நான் இந்த ரூமே எனக்கு வேணாம்னு சொல்லி அழுது விழுந்துருவேன். வந்துடுடா. ஜிஎம் டபாக்கு டும் வந்துருச்சு. ஓகே கரெக்டாக இருக்குல்ல? கொஞ்சம் மெதுவாக தான் போகுது. ஓகே பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறது எனக்கு தெரியலன்னு. என்ன சொல்கிறது இதுக்கு? நான் என்ன பதில் சொல்ல? அதான் எனக்கு தெரியல. யாசிகா நீங்கள் போட்டதே நான் பார்க்கலப்பா. The bridge consists of 4 resistance PQRS connected as shown. இந்த connected as shown இதுதான்ப்பா. கஷ்டப்பட்டு வரைஞ்சேன். நான் இப்போ கூட திருப்பி ஒரு டோக்கர் வரைகிறேன். ஆனால் அந்த இதில் வரைஞ்ச மாதிரி வரைய முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி சிம்பிள் ஸ்கொயர் டைமண்ட் சிம்பிள் மாதிரி வரைஞ்சிக்கணும். இதில் நடுவில் எல்லாத்துலேயும் ரெசிஸ்டன்ஸ் இதில் பேரை வரிசையாக போடணும். மாற்றி போட்டிங்கன்னா அதுக்கு தக்க மாதிரி நீங்கள் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். அதுலேயும் போடலாம், பட் இதுதான் ஈஸியான வே. PQRSன்னு சொல்லி கொடுத்துடலாம். அடுத்து இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். இவர் AB, இவர் ABCD. இது வந்து நான் பேர் கொடுத்தது வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு PQRS, பட் இந்த கார்னர்ஸ்க்கு ABCDன்னு கொடுத்துருவேன். நடுவில் ஒரு கேல்வனோமீட்டரை கனெக்ட் பண்ணிடுவோமா? எக்ஸ்போ அட்டன் பண்ணுறியானா? 100 ஆண்ட்ரூ சார் டிசம்பரில் இருந்து 100 நீட் லேர்னிங் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? இப்போ தான் 12th படிக்கிறீங்க. யூ நீட் அபவுட் 1 year டைம்ப்பா.
தட்ஸ் டைம் டேக்கிங் எக்ஸாம்ஸ்ப்பா. நடுவில் ஒரு பேட்ரி வைக்கணும்ப்பா. ஓகே யாசிகா, நீங்கள் திருப்பி கமெண்ட் பண்ணால் தான் நான் சொல்ல முடியும். தேவஸ்ரீ கேளுங்க, ஒன்று கேட்பேன், கோவப்படக்கூடாது. ஐ ப்ராமிஸ். நான் எதுக்கு நீங்கள் கேட்டது கோவப்பட்டேன்? நான் யார் கேட்டாலும் கோவப்பட மாட்டேன்ப்பா. எக்ஸிபிட் அட்டன் பண்ணிருக்கியானா? இல்லைப்பா. சரி, இப்போது கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ண பின் இவங்களில் கரண்ட் இந்த பக்கம் தான் போவார். ஐ போவார் ஃபஸ்ட்டு. I1 I2 இங்கேயே புரிஞ்சிடுவார். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே IG போயிடுவார். இங்கே I3. இங்கே ஏன் ஃபஸ்ட்டு இங்கே I3 போட்டுக்கோன்னா, இவர் இங்கே போவதற்குள் இவர் அங்கேயே போயிடுவார். ஏன்னா அவர் நேரே இவர் வந்து கொஞ்சம் வளைஞ்சு போகணும். அதனால் அவருக்கு தான் I3 கொடுத்துருப்போம். I3 கொடுத்தாச்சு. இங்கே I4. ஓகேவா? சிம்பிள் ரைட்? ஒய் ப்ரோ கான் சி மை கமெண்ட். சாண்டி வந்துட்டு தான்டா இருக்குது. வந்துட்டு இருக்குடா. ஏன்டா? வருதுடா. ஐ எம் 11th பட் ஸ்கூல் டீச் 12th. ராஜா வாழ்த்துக்கள் ராஜா, நீ வார்டுக்கு படிப்பா. உனக்கு நல்லதானே 1.5 வருஷம் படித்தா. யாசிகா அவ்வளோதான். ஓகே, இப்போது நம்ம நாங்கள் பண்ணியிருக்கிறது என்னென்ன பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் சொல்லுவோம். எனக்கு புரியல என்ன சொல்கிறீங்கன்னு. ஆமாம் ஜெஸ். சரி டயக்ராம் ஒன்ஸ் மோர் சொல்லவா? பெருசாக வரைஞ்சிடவா? ஒரு டைமண்டுப்பா. சரியா? முதலில் ஒரு டைமண்ட் வரைஞ்சிடணும். ஓகேவா? நாளைக்கு கிளாஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி விட்டுறணும். சரியா? இவர் A B C D. ஓகே, இவங்க நான் எல்லா சைட்லேயும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ், அவங்க பேர்லாம் PQRS. ஓகேவா? PQRS. ஓகேவா? சார்ஜ் 30%. சார்ஜ் போட்டுக்கிட்டே பாருங்கள், வேறு வழி இல்லை. நடுவில் G கேல்வோமீட்டர் கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ண பின் கரண்ட் வரும். கரண்ட் இந்த பக்கம் வரும்போது சேமாக தான் இருக்கும், இந்த பக்கம் வரும்போது சேமாக தான் இருக்கும். ஏன்னா மொத்தத்துக்கு வெளியே வரும். இங்கே போகும்போது I1, இதில் திரும்பும்போது I2, இதுக்கு வரும்போது IG வந்துடும். இதுக்கு போகும்போது I3. ஏன்னா இப்படி நேராக போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக அவர் சீக்கிரமாக போயிடுவார். அதனால தான் அவர் சீக்கிரமாக வர்றதுனால முதல்ல வரவங்க தான் ஃபஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு பேர் கொடுக்க முடியும். ஸோ I3 கொடுத்தாச்சு இவருக்கு. அதுக்கப்புறம் தான் வருவார், அதனால் இவருக்கு I4. ஓகேவா? சிம்பிள். நாளைக்கு 11th சாப்டர் மஜாவாக கண்டிப்பாக இருக்கும்டா. ஆனால் நாளைக்கு 8:30 தான்டா லைவு. ஓகேவா? நாளைக்கு 8:30 தான் லைவ். ஏன்னா நாளைக்கு ஈஜி இருக்குது எனக்கு. ஓகே சூப்பர். டயக்ராம் ஓகே சூப்பர். இப்போ இங்கே அதான்ப்பா. A galvanometer G is connected between B and D. A battery E is connected between A and C. நான் சொன்னேன்னா ஏக்கும் சிக்கு நடுவில் ஒரு பேட்ரி. அடுத்து இது நான் இங்கே என்னென்ன போட்டிருக்கீங்களோ அதை நீங்களே ஓனா எழுதலாம். Let I1, I2, I3, I4 be currents through the various branches and IG be the current through the galvanometer. ஓகேவா? என்ன சொல்கிறேன்னு தெரில. அப்ளையிங் கிர்காப்ஸ் கரண்ட் லா. ஃபஸ்ட்டு பிக்கும் டிக்கும் கிர்காப்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்ளை பண்ணுவோம். அடுத்து ஏபிடிஏக்கு கிர்காப்ஸ் செகண்ட் லா, ஏபிசிடிஏக்கும் கிர்காப்ஸ் செகண்ட் லா. ஓகேவா? ஓகே அப்துல் ரஹ்மான். சரிப்பா அப்துல் ரஹ்மான், நம்ம படிக்கலாம்டா. பி அண்ட் டிக்கு இப்போ நான் டயக்ராமை இங்கேயே தூக்கி வச்சுட்டேன். முதலையே எனக்கு தெரியும். பி இது, டி இது. ரைட்டா? கிர்காப்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்னது? சம் ஆஃப் கரண்ட்ஸ் அட் எனி ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த இடத்த பார்த்தோம்னா இவர் யார் நோக்கி உள்ள வர்றாரு? உள்ள நோக்கி வர்றது யாரு? I1 உள்ள வர்றாரா?
I1 உள்ள வராரு, I3 வெளியே போறாரு, B விட்டு வெளியே போறாரு, IG வெளியே போறாரு. ஸோ உள்ள வர்ற ஒரு பிளஸ், வெளியே போறவங்க எல்லாம் மைனஸ். ஸோ I1 மைனஸ் IG மைனஸ் I3 இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் கூட ஒரு பேர் கொடுத்துருவோம், ஈக்குவேஷன் 1. ஓகே ஓகே ஓகே. அடுத்து வந்தீங்கன்னா இப்போ அடுத்து டி வரும்போது I2 டி நோக்கி வராரு, ஆனால் I4 டியை விட்டு வெளியே போறாரு. ஐஜியும் ஐஜி பிளஸ் வரும், சாரி, ஐஜியும் டியை நோக்கி வருது. ஸோ I2 பிளஸ் ஐஜி மைனஸ் I4. ஓகேவா? டியை நோக்கி வர்றதுனால பிளஸ், டியை விட்டு வெளியே போறதுனால மைனஸ். ஓகே, புரிஞ்சுதுல? ஆதி பிரசன்ட். ஆதி எவ்வளவு நேரம் கழிச்சுட்டா வருவேன்? முடிப்போண்டா, நம்ம தான்டா ராஜாங்க, நம்ம தான். ஓகே, நம்ம தான். ஓகே, ஏபிடிஏ. அடுத்து இப்போ கிர்காப் செகண்ட் லா இன் ஏபிடிஏ. இது வந்து முதல்ல அப்ளை பண்ணது ஃபர்ஸ்ட். நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவியானா லாரா? மொட்டை கேள்விப்பட நான் என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் எதுக்கு? ஏபிடிஏ இவங்களில் உள்ள கிர்காப் செகண்ட் லா. கிர்காப் செகண்ட் லா என்னது? வால்டேஜ் இல்லை கரண்ட் இன் ரெசிஸ்டன்ஸா. இங்கே கரண்ட் யாரு? I1, ரெசிஸ்டன்ஸ் யாரு? P. ஸோ I1P. ஓகே, அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா IG கரண்ட் இவர் தானே, IGG போட்டிருக்கா. அடுத்து வந்து அப்படியே திருப்பிடுறோம், திரும்பின பின் I2R. ஓகேவா? I2R. ஏன்னா இது மைனஸ் ஏன் போட்டிருக்கோம்னா இது ரிவர்ஸில் வர்றதுனால. ஓகே, நம்ம தான். ஆமாம். அடுத்து ABCDA பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ABDAக்கு மட்டும் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ABCDA. அதுக்கு அதே மாதிரி I1P ப்ளஸ் I3Q மைனஸ், ஏன்னா கரண்ட்டை நோக்கி கரண்ட்டை விட்டு ரிவர்ஸில் வர ஆரம்பிக்குது. I2 இல்லை ஐயோ தப்பாக சொல்லிருக்கேண்ணா, கரெக்டாக சொல்லியிருக்கேண்ணா. I2R மைனஸ் I4S கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே ஆதி, நோ ப்ராப்ளம். தேவஸ்ரீ ஆழ்ந்த இரங்கல்கள், என்னால் வேற எதுவும் சொல்ல முடியல. ஓகேவா? அடுத்து போயிடலாம்ல. இப்போ நம்ம அட் பேலன்ஸ்டு கண்டிஷன். ஓகேவா? இதை நான் எழுதாம விட்டுட்டேன். அட் பேலன்ஸ்டு கண்டிஷன் இது எழுதணும்ப்பா. அட் பேலன்ஸ்டு கண்டிஷன் IG இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பேர் கொடுக்கணும். 1 2 3 4. ஓகே, பேர் கொடுத்தாச்சுல, 4க்கு பேர் கொடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன போட போறோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வேற எங்கெல்லாம் IG வருது? இங்கேயே IG வருது. இதுல என்ன போடலாம்? IG இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடலாம். 0ன்னு போட்டா IG கேன்சல் ஆயிரும். I1 இஸ் ஈக்குவல் டு I3ன்னு சொல்லி ஃபார்ம் ஆயிரும். அடுத்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல போட்டோம்னா I2 இஸ் ஈக்குவல் டு I4 சொல்லி ஃபார்ம் ஆயிரும். அடுத்து தலைவர் தேர்ட் ஈக்குவேஷன்ல போட்டோம்னா I1P இஸ் ஈக்குவல் டு I2R. இதுக்கு நம்ம பேர் கொடுத்தோம்னா இவர் வந்து 4 போட்டிருக்கோமா, இவர் 5 6 7. ஓகேவா? ஓகே ரைட். ஓகே, 5 6 7 போட்டாச்சு. இப்போ இந்த 5 6 7 கொண்டு போய் தலைவர் 4ல் அப்ளை பண்ணுவோம். 4ல் அப்ளை பண்ணோம்னா இவங்க எல்லாம் I1 I3 வந்து I1 மாறிடும், I4 I2 மாறிடும். பாருங்க, மாறிடுச்சு. I1P plus I1Q minus I2R minus I2S plus எல்லாம் I2 முதல்ல காமன் ஆடு, I2 காமன் ஆடு. I1P plus Q minus I2R plus S காமன் எடுத்தாச்சு is equal to 0. ரைட்டா? அடுத்து I1P plus Q is equal to I2R plus S போட்டாச்சு. போட்ட பின் என்ன பண்ணுவோம்னா இவரை நம்ம எந்த ஈக்குவேஷன் வச்சு டிவைட் பண்ணுவோம்? தட் இஸ் டிவைட், எத்தனாவது ஈக்குவேஷன் பாரு? டிவைட் 8 by this ஈக்குவேஷன். இவரை 8 ஆல டிவைட் பண்ணுவோம். I1 எழுது, I1P plus Q is equal to I2R plus S divided by I1P I2R. கரெக்டா? சரியா? இப்போ இது பண்ணோம்னா I1P I1Q, ஸோ
I1 cancel, I2 cancel. நில்லுடா. P by P plus Q by P is equal to R by R plus S by R. Okay? P cancel, R cancel. சரி. 1 plus Q by P is equal to 1 plus S by R. 1 cancel ஆயிரும். So Q by P is equal to S by R. இதை நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா P by Q is equal to R by S. ஓகேவா? ஆசிகா ஹாய். எதுல இருந்து வேணும் லாரா? லேட் ஆகுதா? கரெக்டாக தான் வருது. எனக்கு இங்கே கரெக்டாக தானே இருக்குது. நானே பார்க்குறேன். எஸ்பா வெரி லேட். ஃபர்ஸ்ட்ல இருந்தா சரி ஓகே சொல்லலாம். வீட்ஸ்டோன் இது வேணாம்னு நினைக்கிறேன். அது இதுக்கே லேட் ஆயிடுச்சுன்னா அதை முடிக்கணும், வேறு வழி இல்லை. சரியா? ஃபர்ஸ்ட்லேருந்து போனோம்னா அண்ட் இம்பார்ட்டன்ட் டேபை ரீகனெக்ட் தான் பண்ணணும். வரவே கூடாது. An important application of Kirchhoff's law is நம்ம முன்னாடி பார்த்த Kirchhoff's lawவை Wheatstone bridgeல அப்ளை பண்ணி தான் இப்போ பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையுமே Wheatstone bridge வச்சு தான். ஆமாம், அப்போ இந்த கொஸ்டினோட முடிச்சிடலாம். மீண்டுமா ரத்னவேல் ஆலிஸ் வெல்ரா திருப்பி படித்தா ஒன்றுமே ஆகாதுடா. சரியா? Important application of Kirchhoff's law is Wheatstone bridge. ஓகேவா? It is used to compare resistance and also helps in determining the unknown resistance in an electrical network. unknown resistance கண்டுபிடிப்பதற்கும் ரெசிஸ்டன்ஸை கம்பேர் செய்வதற்கும் உதவியாக உள்ளது. இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. The bridge consists of 4 resistance P, Q, R, S connected as shown. சரியா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வெயிட் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போதான் ஞாபகம் வருது எனக்கு. இந்த ஃபார்முலால இருந்தா லாஸ்ட் இயர் பப்ளிக் 2 மார்க் வந்ததுப்பா. சரியா? நான் தப்பு பண்ணேன், அதனால கரெக்டாக இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. திஸ் வீக் சண்டே இருக்கானா? கண்டிப்பாக இருக்குதுப்பா. இந்த ஃபார்முலா தான் எதுக்கு வந்தது? இன்னும் லாஸ்ட் இயர் பப்ளிக்ல வந்தது. சரியா? ஸோ ஜாக்கிரதையாக இருங்கள். இதெல்லாம் படிச்சுட்டு போங்க. இது ரொம்ப ஈஸியானது, கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் படிக்காமல் போனேன், மாட்டிக்கிட்டேன். ஓகே, இப்போது அது வரைக்கும் போயாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டயக்ராம் வரையணும். லாரா டயக்ராம் சொல்லணுமாப்பா? லாரா டயக்ராம் இருக்கா? பட் யூ டயக்ராம் வேணுமா வேணாமா? ஆல்ரெடி டயக்ராம் 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணேன். நோனானா பண்ணதுக்கு வேணாமா, பண்ண வேண்டான்றதுக்கு வேணாமா? விக்கி சொல்லுப்பா. மியாவ் நம்ம வேணான்னு சொன்னா என்ன பண்ணுறது? அவங்க சொல்லிட்டோம் வேணாம். சூப்பர்யா பாடி. மணி 9 ஆயிடுச்சு. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அங்கே என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. கேல்வனோமீட்டர் G இஸ் கனெக்டட் பிட்வீன் B அண்ட் D. பிக்கும் டிக்கும் நடுவில் கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிக்கும் டிக்கும் நடுவில் கேல்வனோமீட்டர் இஸ் கனெக்டட். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி EMF இஸ் கனெக்டட் பிட்வீன் A அண்ட் C. ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒரு பேட்டரி. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. Let I1, I2, I3 be the currents through various branches and IG be the current through the galvanometer. விக்கல் சவுண்டா இருக்கு ப்ரோ. ஒண்ணுமே கேட்கலையா? கேக்குதா இப்போ? விக்கல் சவுண்டா இருக்குதா? என்னப்பா சொல்றீங்க? Applying Kirchhoff's current law at B and D என்ன பண்ணுவோம்னா, இந்த B லையும் D லையும்
Kirchhoff's first law என்னது the sum of currents at any junction in a circuit is 0 அந்த ஜங்ஷனை என்னென்ன ஜங்ஷன் எடுத்துருக்கோம் B மற்றும் D ஐ எடுத்துள்ளோம் ஓகேவா நான் பசிக்குது சாப்பிட்டுக்கிட்டே பாருங்கப்பா நான்லாம் சாப்பிட்டுட்டு தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவேன் படுத்துட்டு தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவேன் ஓகே உண்மையை சொல்லிட்டேன் I1 இங்க என்னது B நோக்கி யார் வரா I1 உள்ள வராரு I3 வெளியே போகுது IG வெளியே போகுது I1 உள்ள வருது I3 வெளியே போகுது IG வெளியே போகுது I1 minus IG minus I3 is equal to 0 இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஓகே அடுத்து ரெண்டாவது D க்கு பார்க்கும்போது I2 உள்ள வருது IG உள்ள வருது so plus IG minus I4 D விட்டு வெளியே போகுது so minus I4 is equal to 0 இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன் ஓகே கம்பெனி சீக்ரெட் ரிவீல்டு அடே அப்படியெல்லாம் இல்லைடா நான் எப்பயுமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்லடா நான் படுத்துட்டு தான் கவனிப்பேன் ஆமாம் அவன் இருந்தானா அதுக்கு வர ஏதாவது சொல்லுவான் ஏபிடிஏ ஏபிசிடிஏ ஓகே ஏபிடிஏ ஏபிசிடிஏ இங்கே சூப்பராக இருக்கிறாது சரி விடுங்க இது முடிஞ்சாலும் சொல்கிறேன் ஏபிடிஏ ஏபிடிஏ மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் ஏபிடிஏல செகண்ட் ரூல் அப்ளை பண்ணும்போது கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் என்னது I1 ரெசிஸ்டன்ஸ் என்னது P அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா IG இங்கே G ஓகே அப்படி இதில் வந்தோம்னா I2 இன்ட்டு R ஓகே கரெக்டாக தானே சொல்கிறேன் ஆமாம் இது மைனஸில் வரும் I1P plus IGG minus I2R is equal to 0 அதுதான் தேர்ட் ஈக்குவேஷனா அடே டெரிவேஷன்லாம் தேவையே இல்லடா அந்த கொஸ்டினுக்கு ABCDA I1P plus I3Q minus I2R minus I4S இதுக்கு எதுக்குன்னா ABCDAக்கு வரும்பா இதில் ஃபஸ்ட்டு ABDAக்கு இது ABCDAக்கு பண்ணும்போது ஃபஸ்ட்டு I1P போட்டுருவோம் சரியா இது என்ன பண்ணுறது அழிச்சிட்டு மொத்தமாக அழிச்சு கொலைச்சி மொத்தமாக பண்ணவா புரியுதுல புரியலையா லாரா ஆர் யூ தேர் இருக்கீங்களா இல்லையா ஓகே I1P I3Q I4S அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் மைனஸ் வருவாங்க ஏன்னா இவங்க கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர்றாங்க நம்ம பார்க்கறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காங்க I1P plus I3Q minus I2R minus I4S is equal to 0 அவர் நம்ம fourth ஈக்குவேஷனா டிக்ளேர் பண்ணி விடுவோம் at balanced conditionல IG is equal to 0 ஆயிரும் சரியா IG வந்து 0 ஆயிரும் ஓகே IG 0 ஆன பென் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன்ல I1 is equal to I3 ஆ மாறிடும் I2 is equal to I4 ஆ மாறிடும் சரியா இந்த ஈக்குவேஷன் எவரு தேர்ட் ஈக்குவேஷனும் I1P is equal to I2R ஏன்னா இவர் 0 ஆயிடுவாரு I 0 ஆனார்னா மொத்தத்துக்கு 0 ஆயிடுவாரு ஸோ I1P is equal to I2R ரிவிஷன் தானே தான் சீக்கிரமாக போயிட்டு இருக்கேன் அடுத்து வந்தோம்னா I1P இது 8th ஈக்குவேஷனாக கண்டுபிடிச்சிருப்போம்ல இல்லை 4th ஈக்குவேஷன் சாரி 8th ஈக்குவேஷன் I1P plus I3Q இது அப்படியே தூக்கி கொண்டு போய் இவரில் உள்ளதில் எல்லாத்துலேயும் I1 is equal to I3னும் I2 is equal to I4 சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுவோம் சப்ஸ்டியூட் பண்ண பின் I1P plus I1Q minus I2R minus I2S is equal to 0 இதில் I1 காமன் எடுப்போம் செகண்ட் இதில் I2 காமன் எடுப்போம் I1P plus Q I2R plus S is equal to 0 I1P plus Q is equal to I2R plus S மைனஸ் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆயிடுச்சு சிம்பிள் I1P P plus Q என்னடா பண்ணியிருக்கேன் மறுபடியும் அதே இது பண்ணியிருக்கேன்டா ஆமாம் அதே தான் பண்ணியிருக்கேன் சரி நான் அடுத்து எழுதுனதா இருக்கும் ஓகே இப்போ இது எத்தனாவது ஈக்குவேஷன் இவர் 8வது ஈக்குவேஷன் 8வது ஈக்குவேஷனை 7வது ஈக்குவேஷனால் டிவைட் செய்யும் இவரை வைத்து டிவைட் செய்யும் டிவைட் 8 divided by 7 ஓகேவா I1P plus Q divided by I1P is equal to I2R plus S divided by I2R ஓகேவா இப்போ I1 கேன்சல் ஆயிரும் I2 கேன்சல் ஆயிரும் P by P இது இந்த பக்கம் கூட எழுதுறேன் P by P
plus Q by P is equal to R by R plus S by R. Okay வா? PU cancel, R cancel. Okay வா? ஐயோ இந்த பக்கம் 1 plus Q by P is equal to 1 plus S by R. 1 cancel. Q by P is equal to S by R. அடுத்த பக்கம் இதை பண்ண இது என்ன ரிலேஷன் ஆகும்னா இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துரும். P by Q is equal to R by S ன்னு சொல்லி முடித்து விடலாம். ஓகேவா ப்ரோ? எரிக் அலோன் இஸ் தேர் ஹியர் நவ். எரிக் வந்திருக்கானா? ஆமாம், நம்மளாம் வேற கிரகத்தில் இருக்கோம், எரிக் வேற கிரகத்தில் இருக்கான். இஸ் இன் பிரைவேட் ஜெட், வி ஆர் இன் ஏரோப்ளேன். ஓகே, காலேஜ் பற்றி சொல்லுனா என்ன சொல்லணும்? காலேஜ் பற்றி இன்னைக்கு காலேஜ் நல்லா தான். இன்னைக்கு காலையில் 2 பீரியட் ஃபிசிக்ஸ். சார் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் தெரியுமா? எல்லா ஃபிசிக்ஸ் டீச்சர் என்னோடய இன்ஸ்பிரேஷன். நம்ம ஃபிசிக்ஸ் சார் யாருமே கொஞ்ச நேரம் பாடம் எடுப்பாங்க, பாடம் எடுத்துட்டு அவங்க மட்டும் கதை பேச ஆரம்பிச்சுருவாங்க. சூப்பராக இருக்கும். அவங்க தான் நம்மளோட இன்ஸ்பிரேஷனே. சரியா? எல்லா ஃபிசிக்ஸ் டீச்சரும் அப்படி தான். ஆனால் ஸ்கூலில் உள்ள ஃபிசிக்ஸ் டீச்சர் அப்படி இல்லை. அடுத்து அப்புறம் இண்டஸ்ட்ரி போயிட்டோம். இண்டஸ்ட்ரியில் எழுத சொன்னாங்க. அப்படியே அதுதான் ஒரு ஈவெண்ட் போயிட்டேன், அவ்வளோதான். அதோட முடிஞ்சு வந்துட்டேன். ஈவெண்ட்டில் தான் லேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த கதை சோக கதை எல்லா கதையும் முடிஞ்சிருச்சு. லெட்ஸ் எண்ட் ஐ திங்க். ஓகே, டைம் இஸ் ஆல்ரெடி 9:07. வாட் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. ஐயா அவங்களாம் என்னோட இன்ஸ்பிரேஷன்ப்பா. அவங்கள மாதிரியே கதை பேசுகிறேன்னு சொல்கிறேன்ப்பா நடத்தும் போது. டுமாரோ 8 or 8:30. ஏன்னா சீக்கிரம் விட்டாங்கன்னா சீக்கிரம் வந்துடுவேன். சீக்கிரம் இல்லாட்டி 8:30. சாரி. எஸ் அனு. ஓகே ஓகே, பாய் எவ்ரிபடி. போயிட்டு வரீங்களா? சாப்பிட்டு தூங்குங்க. குட் நைட். ஓகே, ஐ எம் நாட் இன்கிரிப்ஷனா? புரியலையே என்னது ஐ எம் நாட் இன்கிரிப்ஷன்? யுவர் பிரைட் ப்ரோ. அடே இதான் என்னோட ஒரிஜினல் கலரு. Okay, let's end. I think 3, 2. Come tomorrow at 8 or 8:30. 1. Let's end it. Let's start 11th chapter.